ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆட்டு ரத்தத்தில் பொரியல் செஞ்சு பார்க்கலாம். ஆட்டு ரத்தம் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்காங்க. இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்குவோம். இது போல் தான் இருக்கும். நம்ம ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் லேட் பண்ணக்கூடாது. வாங்கிட்டு வந்த உடனேயே நம்ம க்ளீன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடணும். ரெண்டு பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா அது மேலே முடி இதெல்லாம் ஒட்டியிருக்கும். ஒரு சில ஆட்டு ரத்தத்தில் மண் கூட லேசாக இருக்கும். அது எல்லாமே மேலாக தான் இருக்கும். நம்ம அப்படியே ஒரு தடவை கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்தமாகிடும். இப்போ நம்ம அதை அப்படியே நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையாலே பிசைஞ்சிக்கலாம். இது நம்ம வாங்கிட்டு வந்த உடனே பிசைஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு ஈஸியாக பிணைய வரும். இல்லைனாக்க கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சீக்கிரமாகவே பிசைஞ்சிடணும். இந்த தண்ணி எல்லாமே அதில் வந்த தண்ணி தான். நம்ம தனியாக ஊற்றலை. இப்போ நான் நம்ம காய்கறிலாம் வடிகட்டுவோம் இல்லைங்களா, காய்கீரை இதெல்லாம் அந்த வடிகட்டியில் கீழே ஒரு கிண்ணம் வச்சு அதில் தான் வடிகட்டுறேன். சும்மா சின்னதாக இருக்கிற டீ வடிகட்டி அந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா அதெல்லாம் வராது. இந்த மாதிரி நம்ம கையாலேயே தேய்ச்சி விட்டுக்கலாம். இல்லைனா ஒரு ஸ்பூனு கரண்டி இதில் வச்சு கூட நம்ம அப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விடும்போது அதில் இருக்க அப்படியே தண்ணியாக உள்ளார இறங்கிடும். அந்த கிண்ணத்தில் வந்துடும் அந்த தண்ணியெல்லாம். இப்போ நம்ம சுத்தமாக அந்த தண்ணியில் அந்த வடிதட்டு பார்த்திங்கன்னா தண்ணியில் விடுதா அதில் இருக்க தண்ணி தான் இது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை. அந்த தண்ணியிலே அப்படியே கரைச்சி விட்ற வேண்டியதான் எல்லாத்தையுமே. கரைச்சிட்டு இந்த அடியில் இருக்க டஸ்ட்டு போட்டுடலாம். ஏன்னா இதில் முடி மண் இதெல்லாம் கூட இருக்கும். அதனால் அது நமக்கு தேவையில்லை. அதை நம்ம போட்டுடலாம். பார்த்திங்களா, நம்ம கரைச்சி எடுத்தது இதுதான். இப்போ நான் அடுப்பில் சட்டியை வச்சு நம்ம அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் நிறையா தேவைப்படும். அது 2 பச்சை மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான வேலை தான். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். பொருட்களும் அதிகமாக அதுக்கு தேவைப்படாது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கறி மசாலா தூள் இருக்கும் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த கரைச்சி ஊற்றிருக்க இந்த தண்ணி எடுத்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் உப்பு ஏற்கனவே அதில் ரத்தத்தில் போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். இது நம்ம கெட்டிப்பட கெட்டிப்பட கலர் மாறிடும். பார்த்திங்களா, அப்படியே அடியில் நல்லா உரைய ஆரம்பிச்சிருச்சு ரத்தம். அப்போ நமக்கு கலரும் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை கொஞ்சம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்களா, கட்டி கட்டியாக வந்துருச்சு. ஆனால் அந்த கட்டி உதிர்ந்துடும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே தூளாயிரும். நம்ம முட்டை பொரியல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வந்துடும். கலரும் அப்படியே மாறிக்கிட்டே வருது பாருங்கள். இப்போ நல்லா எல்லாம் கட்டி கட்டியாக வந்துருச்சு. அதில் இந்த கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டிரட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுன்னா தண்ணி சுண்டிருச்சு. தண்ணி சுண்டினதுக்கப்புறமேலு பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் ஒரு முடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து நல்லா இதை வந்து சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம், ரசம் சாதத்தோடு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்லாம். இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலுமே இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லாவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. இது மாதிரி ஈஸியாகவே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான். இது வந்து பொரியல் தான். ரொம்ப டைம் எடுத்துக்காது. நம்ம இந்த கரைச்சி ஊற்றுறோம் பார்த்திங்களா, அதில் மட்டும் தான் கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர, இது வந்து செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.